So hello crafters, today we're gonna make Naruto kunai from Naruto series. நான் ஆக்சுவலாக அவ்வளோ அனிமேலாம் பார்க்க மாட்டேன், சும்மா பண்ண தோணுச்சு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம், இல்லைனா 2 லாங் பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 லாங் பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, தட்ஸ் யுவர் விஷ். அதுக்கப்புறமா வந்து அப்படியே கூகுளில் உள்ள நருட்டோ குனாயோட டயக்ராம் வந்து அப்படியே நம்ம வந்து 2 இதுலேயுமே வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி சாரி ஒரு இதில் வரைஞ்சிக்கலாம், பிகாஸ் எதுக்கு நான் சொல்கிறேன் போக போக. ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ண கார்ட்போர்ட் பீஸை வந்து அந்த நருட்டோ குனாய் சிம்பிளை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்று நீங்கள் வந்து அதே வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஒரே சென்டிமீட்டரில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். என்னாச்சுன்னா கட் பண்ண போது முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல, அந்த மாதிரி நம்ம நருட்டோ குனாய்க்கு ஆகிட்டு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம கம்மு டேப்பு ஏதாவது வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். கட் பண்ண போது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அது கட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாட்டில் கேப்பு எடுத்துக்கிட்டு, இல்லைனா ஒரு பாட்டில் கேப் இல்லைனா உங்கள் ஃபிங்கர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கிராஃப்ட் பண்ண போது என் ஃபிங்கர் எப்படி உள்ளே போதான் கண்டுக்கவே இல்லை, சும்மா பண்ணுவோன்னா பண்ணியிருக்கேன். என் ஃபிங்கர் வந்து கடைசி வரைக்கும் உள்ளே போகல, சுண்டு விரல் கூட உள்ளே போகல. கட் பண்ண சர்க்கிளுக்கு மேலே ஒரு கட் பண்ண கல்கில்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது மூடு. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஃபிங்கர் வந்து உள்ளே போகல. இதே மாதிரி நம்ம இந்த குனாயோட இப்போ வந்து ஒன்று முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதே ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே சைஸ் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தானா இந்த கிராஃப்ட் வந்து உருப்படியாக வரும். நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கிங் ஒர்க்குனா ஆரம்பிச்சிடலாம். கிளியர் டேப் ஒட்டினா கரெக்டாக இருக்காது எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பிளாக் டேப் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்னோடய கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். குனாயில் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிராஃப்டை வந்து பிளாக் டேப்பை வந்து உருவாக்க போகிறேன்னா மீண்டுமா டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப ஸோ ரெண்டுத்தையுமே நான் வந்து பிளாக் டேப் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் வந்து நம்ம ஃபிங்கர் விட்டு அந்த சுற்றி கொஞ்சம் ஸ்டைல் காமிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம். நான் வந்து அதை ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ண வந்து என்ன சொல்கிறது, டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த நருட்டோ கிராஃப்டை வந்து முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் பெயிண்டிங் ஒர்க்குன்னா இருக்குது. ஆக்சுவலி நான் இது வந்து முன்னாடி பண்ண கிராஃப்ட்டு, இது வந்து மார்ச் மாதம் பண்ணது கிடையாது, 2024 பண்ணது. வீடியோ எடுத்து அப்படியே வச்சுருந்தேன், அதான் இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து, என்றைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா 24 கொடுக்குறேன். என்றைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்டுருங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை அடிச்சு விட்டு போயிடுங்க. See you in another craft. Bye guys.